நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு கடந்த 96 மணி நேரங்களில் நடந்த அந்த முழு நிகழ்வுகளின் தொடரை ஒவ்வொரு அடுக்காக பிரித்துக் காட்டப் போகிறேன். இது உலக சக்தி சமநிலையை என்றென்றைக்குமாக மாற்றிய அந்த நிகழ்வு. அமெரிக்கா பக்ராம் ஏர்பேஸ் மீது 50% கட்டுப்பாடு கனவு கண்டிருந்த நேரம். ட்ரம்ப் ஆட்சி இந்தியாவுக்கு 18 மணி நேர அல்டிமேட்டம் கொடுத்த அந்த கணம். பக்ராமில் ஒரு இந்திய வீரர் தெரிந்தால் தடைகளின் மழை பொழியும், இந்திய பொருளாதாரத்தை நசுக்கிவிடுவோம் என்று மிரட்டிய நேரம். மிசௌரியின் வைட்மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்களை அனுப்பிய அந்த தருணம். தாலிபானை மிரட்டிய நேரம் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்தால் ஆப்கானிஸ்தானுக்கு கெட்ட நாட்கள் தொடங்கும் என்று உலகமே நினைத்த அந்த கணம் இப்போது இந்தியாவின் முதுகில் கத்தி சொருகும் நேரம் என்று. ஆனால் உறுதியாக அந்த நேரத்திலேயே இந்தியா எந்த பிரஸ் மீட் இல்லாமல், எந்த ட்வீட் இல்லாமல், எந்த ஆரவாரம் இல்லாமல் ஒரே அடியாக அப்படி ஒரு உத்தி ரீதியான நகர்வை செய்தது. இப்போது அந்த அமெரிக்காவே பக்ராமிலிருந்து தன் 42 டன் எடையுள்ள MQ-9 ரீப்பர் ட்ரோன்களின் பாகங்களை, தன் TPY-2 ராடார் அமைப்புகளை, தன் THAAD ஏவுகணை பாதுகாப்பு பாகங்களை C-17 குளோப் மாஸ்டர்களில் ஏற்றிக்கொண்டு விரைவாக ஓடிப்போகும் காட்சி தெரிகிறது. தன் P-2 பாம்பர்களை குவாம் பக்கம் திருப்பிவிட்டது. ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகிறார், இது எல்லாம் திட்டமிட்ட ரொட்டேஷன் என்று. ஆனால் செயற்கைக்கோள் படங்கள் மட்டும் வேறு கதையையே சொல்கின்றன. வாருங்கள், முதல் நிமிடத்திலிருந்து கடைசி நிமிடம் வரை முழு டைம்லைனை புரிந்து கொள்வோம். ஆனால் நண்பர்களே, வீடியோவுக்குள் போவதற்கு முன் ஒரு வார்த்தை. இந்தியா சாதித்த இந்த பெருமை மீது உங்களுக்கு பெருமிதம் இருந்தால் இதை லைக் செய்யுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படி இன்னும் பல வீடியோக்களை நீங்களே முதலில் பார்க்கலாம். இப்போது அசல் டாபிக்குள் வருவோம். 2025 அக்டோபர் 27ஆம் தேதி இரவு 11:47 ஆரம்பிப்போம். அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் ஒயிட் ஹவுஸ் சிச்சுவேஷன் ரூமில் அவசர கூட்டம் கூட்டிய நேரம். டேபிள் மீது விழுந்த செயற்கைக்கோள் படங்களில் பக்ராம் வடக்கு ரன்வே மீது 2 இந்திய விமானப்படை CH-47 சினூக் ஹெலிகாப்டர்கள் இறங்குகின்றன. அவற்றுடன் 42 பேர் கொண்ட இந்திய பாரா SF கமாண்டோக்கள் குழு இறங்குகிறது. அமெரிக்க உளவுத்துறைக்கு தோன்றியது இது வெறும் மனிதாபிமான உதவி மிஷன் என்று. ஏனென்றால் ஹெலிகாப்டர்கள் மீது ரெட் கிராஸ் அடையாளம் இருந்தது. ஆனால் உண்மையில் இது ஆபரேஷன் டீப் ரூட்டின் முதல் கட்டம். இதன் திட்டம் 2025 ஏப்ரலிலேயே தொடங்கியது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் காபூலில் தாலிபான் துணை பிரதமர் அப்துல் கனி பராதருடன் ரகசிய சந்திப்பு நடத்திய நேரம். அந்த சந்திப்பில் இந்தியா தாலிபானுக்கு $800 மில்லியன் பொருளாதார பேக்கேஜ் ஆஃபர் செய்தது. பதிலுக்கு ஒரே நிபந்தனை, பக்ராமில் இந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கு மௌன அனுமதி. தாலிபான் ஒப்புக்கொண்டது. ஏனென்றால் அவர்களுக்கு ISIS TTP-ஐ விட அதிக அச்சுறுத்தல். இந்தியா உறுதி கொடுத்தது பக்ராம் பாதுகாப்பு அவர்களுடையதாக இருக்கும் என்று. இப்போது 2025 அக்டோபர் 28ஆம் தேதி காலை 5:12 வருவோம். அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாயிட் ஆஸ்டினுக்கு கோட் ரெட் அலர்ட் வந்த நேரம். பென்டகன் செயற்கைக்கோள் மையத்திலிருந்து அறிக்கை, பக்ராம் முதன்மை ஹேங்கர் 3இல் இந்திய பொறியாளர்கள் 40 அடி நீளமுள்ள நிலத்தடி கமாண்ட் பங்கர் கட்டுகிறார்கள். அதன் சுவர்கள் 3 அடி தடிமன் கொண்ட கான்கிரீட் ஸ்டீல். அதில் ELM-200 54 மல்டிமிஷன் ராடார் பொருத்தப்படுகிறது. இது இஸ்ரேல் 2024இல் இந்தியாவுக்கு கொடுத்த ராடார். அதே நேரத்தில் CIA காபூல் ஸ்டேஷனிலிருந்து அறிக்கை கடந்த 72 மணி நேரங்களில் பக்ராமில் 18 இந்திய C-17 குளோப் மாஸ்டர்கள் இறங்கியுள்ளன. அவற்றில் 12 டன் எடையுள்ள DRDO சொந்த AWSS அமைப்பு, 8 யூனிட் ஹெரான் MK-2 ட்ரோன்கள், 4 யூனிட் பிரிடேட்டர் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள். அமெரிக்காவுக்கு தோன்றியது இன்னும் நேரம் இருக்கிறது என்று.
அதனால் அக்டோபர் 28ஆம் தேதி மதியம் 2:30 ட்ரம்ப் ஆட்சி இந்தியாவுக்கு 18 மணி நேர அல்டிமேட்டம் பிறப்பித்தது. பக்ராமிலிருந்து அனைத்து இந்திய இராணுவ நடவடிக்கைகளையும் உடனே நிறுத்த வேண்டும், இல்லையெனில் தடைகள். அதே நேரத்தில் மிசௌரியிலிருந்து P-2 பாம்பர்களை அனுப்பினர். அவற்றின் இலக்கு பக்ராம் ரன்வே. ஆனால் உறுதியாக இங்குதான் இந்தியாவின் உண்மையான நகர்வு தொடங்கியது. அக்டோபர் 28ஆம் தேதி மாலை 6:45 டெல்லி சவுத் பிளாக்கில் உயர்மட்ட கூட்டம். NSA அஜித் தோவல், CTS ஜெனரல் அனில் சௌஹான், ரா தலைவர் ரவி சின்ஹா இருந்தனர். கூட்டத்தில் முடிவு இனி மௌன உத்தி முடிந்தது. ஆபரேஷன் டீப் ரூட் 2ஆம் கட்டம் தொடங்குகிறது. உறுதியாக 3 மணி நேரங்களுக்கு பின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தன் பாதுகாப்பு அமைச்சர் செர்கே ஷோய்குவுக்கு உத்தரவு கொடுத்தார். S-400 ஒரு கூடுதல் ரெஜிமெண்டை தாஜிகிஸ்தான் எல்லை மீது நிறுத்துங்கள். பக்ராம் பக்கம் எந்த வான் நடவடிக்கை தெரிந்தாலும் தடுத்து நிறுத்துங்கள் என்று ஆர்டர். அதே இரவு 11:59 இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்தியாவுக்கு 12 யூனிட் ஸ்பைடர் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளின் அவசர டெலிவரி ஆர்டர் கொடுத்தார். அவை 6 மணி நேரங்களில் காபூல் வந்தடைந்தன. ஜப்பான் தன் JDSN செயற்கைக்கோள் நெட்வொர்க்கை இந்திய கமாண்டுடன் ரியல் டைம் ஷேரிங்குக்கு மாற்றியது. ஆஸ்திரேலியா தன் P-8 போசைடன் விமானங்களை இந்து மகாசமுத்திரத்திலிருந்து மத்திய ஆசியா பக்கம் திருப்பியது. இது எல்லாம் மிக ரகசியமாக நடந்தது. அமெரிக்க NSAக்கு அக்டோபர் 29ஆம் தேதி காலை வரை காற்றும் தெரியவில்லை. இப்போது அக்டோபர் 29ஆம் தேதி காலை 4:15 வருவோம். பக்ராம் கண்ட்ரோல் டவரில் இந்திய விமானப்படை கொடி பறந்த நேரம். உறுதியாக அதே நேரத்தில் ரஷ்யா தன் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டது. பக்ராமில் இந்திய இருப்பு மத்திய ஆசியா நிலைத்தன்மைக்கு அவசியம். அதை எந்த விலை கொடுத்தும் காப்போம். எந்த வான் தாக்குதல் நடந்தாலும் முதலில் ரஷ்ய S-400களே எதிர்கொள்ளும். இந்த அறிக்கையை கேட்டவுடன் பென்டகனில் பரபரப்பு. ஏனென்றால் P-2 பாம்பர்கள் இன்னும் டியாகோ கார்சியா மீதே இருக்கின்றன. அவற்றுக்கு ரஷ்ய S-400 ரேஞ்சுக்குள் செல்ல வழியில்லை. உறுதியாக 2 மணி நேரங்களுக்கு பின் 28 நாடுகளின் கூட்டு அறிக்கை வந்தது. ரஷ்யா, இஸ்ரேல், ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, தென் கொரியா, சிங்கப்பூர், தாஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் மற்றும் மேலும் 16 நாடுகள் இந்தியாவின் பக்ராம் இருப்பை பிராந்திய நிலைத்தன்மையின் அடித்தளம் என்று சொன்னார்கள். இவை அந்த நாடுகள் கடந்த 9 மாதங்களில் இந்தியாவுடன் 42 ரகசிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் செய்தவை. அதில் உளவுத்துறை பகிர்வு, கூட்டு இராணுவ பயிற்சிகள், லாஜிஸ்டிக் ஆதரவு, முக்கிய தொழில்நுட்ப இடமாற்றம். இப்போது பக்ராம் கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்கள். இந்த காலை 7:30 செயற்கைக்கோள் படங்களில் பக்ராம் முதன்மை ரன்வே முழுமையாக இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு 630 MK ஃபைட்டர் ஜெட்களின் ஃபார்மேஷன் நிற்கிறது. 4 IL-78 மிட் ஏர் ரிஃப்யூலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. 12 ஹேரான் MK2 ட்ரோன்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கின்றன. 8 பிரிடேட்டர் ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் லான்ச்சுக்கு தயார். நிலத்தடி கமாண்ட் சென்டரிலிருந்து டெல்லிக்கு நேரடி இணைப்பு. 3 இந்திய பிரிகேடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. முதல் மவுண்டைன் வார்ஃபேர் பிரிகேட், 2வது பாரா SF குவிக் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், 3வது ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ். மொத்தம் 4800 வீரர்கள், 42 டான் ஆயுதங்கள், 18 அதிநவீன ராடார் அமைப்புகள். பக்ராம் ஹேங்கர் 1 இப்போது ட்ரோன் ஆபரேஷன்ஸ் ஹேப். ஹேங்கர் 2இல் WASAS அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. ஹேங்கர் 3இல் DHAD போன்ற ஏவுகணை பாதுகாப்பு யூனிட் தயாராகிறது. அமெரிக்கா கோரிய 25% இப்போது 0% ஆகிவிட்டது. அமெரிக்காவின் தோல்விக்கு மிகப்பெரிய ஆதாரம் கடந்த 36 மணி நேரங்களில் நடந்தது. அக்டோபர் 30ஆம் தேதி இரவு 8:15 நவம்பர் 1ஆம் தேதி காலை 6:40 வரை பக்ராமிலிருந்து 14 அமெரிக்க C-17 க்ளோப் மாஸ்டர்கள் பறந்தன. அவற்றில் 8 MQ ரீப்பர் ட்ரோன்களின் டிஸ்மேண்டில்ட் பாகங்கள், 4 AN/TPY-2 ராடார் யூனிட்கள், 12 DHAD ஏவுகணையின் லாஞ்சர்களின் பாகங்கள், 18 கம்யூனிகேஷன் ஆண்டனாக்கள், 42 டன் வெடிமருந்துகள்.
அமெரிக்க வீரர்கள் தங்கள் பேரக்ஸை 4 மணி நேரங்களில் காலி செய்ய வேண்டியிருந்தது. அவர்களின் கமாண்டர் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது, பக்ராம் இனி எங்கள் ஆபரேஷனல் கண்ட்ரோலில் இல்லை என்று. ஒயிட் ஹவுஸ் பிரஸ் செக்ரட்டரி இதை திட்டமிட்ட ரொட்டேஷன் என்றார். ஆனால் செயற்கைக்கோள் படங்களில் அமெரிக்க வீரர்களின் முகங்களில் தோல்வியின் ஏமாற்றம் தெளிவாக தெரிகிறது. P2 பாம்பர்களை குவாம் பக்கம் திருப்பினர். ட்ரம்ப் ஆட்சி இப்போது மௌனமாக உள்ளது. இது வெறும் பக்ராம் வெற்றி மட்டுமல்ல, இது இந்தியாவின் புதிய ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் டாக்ட்ரின் வெற்றி. இங்கு இந்தியா காத்திருக்காது, முன்னரே நகர்கிறது. இனி இந்தியா தனியாக இல்லை, 28 நாடுகளின் கூட்டணியின் தலைவர். இனி இந்தியா தெற்காசிய சக்தி மட்டுமல்ல, மத்திய ஆசியாவிலிருந்து இண்டோ பசிபிக் வரை உத்தி ரீதியான அச்சு ஆகிவிட்டது. பக்ராமிலிருந்து இந்தியா இப்போது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கிறது. பாகிஸ்தானின் பாலாகோட் வரை வான் நடவடிக்கைகள் இந்திய ட்ரோன் ராடார்களில் உள்ளன. ஈரானிலிருந்து டகி வரை வான் பாதை இப்போது இந்தியா கட்டுப்பாட்டில். மிக முக்கியம், இந்தியா நிரூபித்தது உண்மையான சக்தி ஆரவாரத்தில் இல்லை, மௌனத்தில் இருக்கிறது என்று. கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிந்த் எழுதுங்கள், உங்கள் ஊர் பெயர் எழுதுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்படி ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு முதலில் வரும்.